குற்றம் வழங்குவது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு ஒன்று அரசாங்கத்துலேருந்து வந்துச்சு. அதுக்கு நம்ம ஆளு என்ன பண்ணார் தெரியுமா? அ இவரு என்ன பண்ணாரு, இருந்தாப்புல இருந்தார். இருந்தாப்புல இருந்துட்டு இடத்த எல்லாம் பிடிச்சி ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு இடத்த எல்லாம் சுத்தமாக கொடுத்துட்டாரு. இருந்த இடத்த எல்லாம் கொடுத்துட்டாரு. புள்ளைய குட்டியெல்லாம் அழைச்சிக்கிட்டு அ வ எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுதி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த பைசாலாம் வாங்கி பேங்கில் போட்டுட்டு அ இவர் என்ன செஞ்சார், புள்ளை குட்டியெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டாரு, ஒரு கொட்டாயை கட்டிக்கிட்டு. ஒரு 15 நாள் சென்று முழுமையான அறிவிப்பு வந்துச்சு. வீட்டு பட்டாவெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு. இவங்க ஆள் விறுவிறுன்னு நேராக ஆஃபீஸுக்கு போனார். எல்லோரும் வரிசையாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவரும் போய் நின்னார். நின்னவுடனே அவர் டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே திருன்னு முழிச்சார். என்னடா அப்படி வந்திருக்க ஒன்று அவர்கிட்ட கேட்டார். இவருக்கு உட்காந்தவர் ஆஃபீஸர் கேட்டார், என்னடா என்னையா அப்படி வந்திருக்க, எதுக்கு வந்த அப்படின்னாரு. கறி சாப்பாடு போடுறவளாம் சாப்பிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு கோபம் வந்துட்டு, என்ன சொல்கிற அப்படின்னாரு. எனக்கு வீட்டு மனை பட்டா வேணும், அதுக்கு வந்திருக்கேன்னாரு. ஓ, நான் தானே உன்னிட்ட வாங்கினேன் வீட்டு மனை பட்டாவெல்லாம் எல்லாத்தையும் இங்கே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் வாங்கினேன். அப்புறம் எல்லாத்தையும் பணமெல்லாம் உன்னிட்ட கொடுத்துட்டேன். என்னையா நீ இப்படி பண்ணுற, என்னையா அது அப்படின்னாரு. ஓ, நான் சொல்கிறதுக்கு அடியா, ஒன்றுகிட்ட நான் கொடுத்துட்டேன். எனக்கு அரசாங்கத்துலேருந்து வீட்டு மனை பட்டா வந்திருக்கு. நீ எழுதி கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னாரு. ஏய்யா, என்னகிட்ட கொடுத்தது இல்லாமல் நீ என்னத்தையும் கொடுத்து விட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் போட்டுக்கிட்டு எனக்கு பட்டா வேணுன்ட்டு நிற்கிற, வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு என்ன என்ன விளாட்றியா அப்படின்னாரு. நான் ஒன்றும் விளாடலை, நீ தான் இப்போ விளாட்ற மாதிரி இருக்குது. சொல்கிறத கேட்டுக்க. நீ வாங்கினது வந்து அப்புறம் மிரட்டி வாங்கினேன் அப்படின்னு ஒரு கேஸை கொடுத்து விட்ருவேன். என்ன கேஸை கொடுத்துட்டோன்னா அப்புறம் நீ இங்கேருந்து நடையாக நடந்து அப்புறம் செருப்பு தான் தெரியும் உனக்கு. உன்னால் நடக்கவும் முடியாது. என்ன தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம். உன்னிட்ட கொடுத்தது கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இது எனக்கு தேவை மனாப்பட்டா. அப்போ வருது, அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. அந்த எனக்கு வந்து அந்த மனாப்பட்டா எழுதி கொடுக்குறேன் அப்படின்னாரு. இவர் யோசனை பண்ணார், என்னடா இப்படியெல்லாம் இருக்கானா அப்படின்ட்டு யோசனை பண்ணோன்னா, நீ யோசனைக்கிறெல்லாம் நீ யோசனை பண்ணுறதெல்லாம் எனக்கு இது நல்லா தெரியுது. என்ன நீ யோசனை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அரசாங்கத்தில் கொடுக்குறது அதை நீனா எழுதி கொடுத்துட்டேன்னா நல்லது. இல்லை நீ எழுதி கொடுக்கல அப்படின்னாக்கா நான் ஒரு கேஸை கொடுத்து விட்டுறேன், அப்புறம் வர்றதை நீ பார்த்துக்க அப்படின்னாரு. அவர் எதுவுமே சொல்லலை. சரிப்பா நீ கையெழுத்து போடுறேன்னா போடு, வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. சில சம்பவங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றன, நடக்கத்தக்கவாகவும் இருக்கின்றன, நடக்கப் போகிறதாகவும் இருக்கின்றன என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இந்த ஒளித்திரை உங்களுக்கு வழங்குகிறது என்று சொல்லி விடைபெறுகிறது. வணக்கம்.